ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எப்பயுமே நானே என்ன பண்ணிடுவேன்னா இந்த மாதிரி சாங்கு அதுக்கடுத்து அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி அந்த ஹீரோயினி இமேஜஸும் நானே ஆல்ரெடி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வரை கொடுத்துருப்பேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இப்போ இந்த ஹீரோயின் இமேஜ் போல் வேறு ஏதாவது இமேஜ் இல்லை உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டோட இமேஜ் இந்த மாதிரி யாரோட இமேஜாவது எப்படி மாற்றுறது அப்படின்னு நான் ஏதாவது ஒன்றில் மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒன்றில் மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி 2 லேயராக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க லேயருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதான் இமேஜ் அந்த இமேஜ் டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருது பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் மேலே டச் பண்ணால் அவங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கரெக்டாக இப்போ நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான ஸ்டெப்பில் இந்த மாதிரி நீங்கள் அந்த இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜெல்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த குரூப் எல்லாத்துக்குமே சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து எம்டியாக வந்து இந்த மாதிரி இந்த நடுவில் அதுக்கடுத்து இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பீட் மார்க் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் வந்து வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பீட் மார்க் எல்லாத்துலேயும் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த பீட் மார்க் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நான் எல்லா இமேஜுமே ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்டா இப்போ நிறைய பேர் அந்த அலைட் மோஷன் ஆப்பை யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக மட்டும் பார்த்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இப்போ நம்ம ஆட் பண்ணி ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எப்படி ஈஸியாக வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். அது இந்த 2 எஃபெக்ட்டை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் மேக் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு இருக்க எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா இதுலேருந்தே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜோட எஃபெக்ட்டை மட்டும் வெறும் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த பீட் மார்க் அதாவது நம்ம இமேஜில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பீட் மார்க்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் கரெக்டாக ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபஸ்ட்டு இமேஜ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இமேஜில் கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபஸ்ட் இமேஜில் இந்த எஃபெக்ட்டாக கரெக்டாக வந்து ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து என்ன பண்ணால் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டெம்ப்ளேட் வருது பார்த்தீங்களா இந்த டெம்ப்ளேட் முடிஞ்சு அடுத்த இமேஜ் ஸ்டார்ட் ஆக பார்த்தீங்களா அந்த இமேஜிலும் கரெக்டாக வந்து இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி அடுத்த டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா அது முடிஞ்சு அதுக்கடுத்து ஒரு இமேஜ் சிங்கிளாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இமேஜ்லையும் ஸோ இதே மாதிரி எது வரை ஆட் பண்ணுறீங்கன்னா நான் ஒரு இடத்துல சின்னதாக ஒரு 3 பீட் மார்க் வந்து கொடுத்துருப்பேன். அது வரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி வரிசையாக வந்து மூவ் பண்ணி கரெக்டாக வந்து இந்த இதை ஆட் பண்ணிட்டே வாங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த டைமிங் கூட சொல்கிறேன் பாருங்கள் கரெக்டாக அந்த 14.22 செகண்ட் வரை அந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டே வந்துட்டு இந்த இடத்துல இந்த 3 சின்ன இமேஜ் பார்த்தீங்களா இந்த 3 இமேஜ் மட்டும் நீங்கள் எந்த எஃபெக்ட்டுமே ஆட் பண்ண வேணாம். இதை மட்டும் விட்டுட்டு அதுக்கடுத்து வீடியோட லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா அந்த 2 இமேஜில் கரெக்டாக மறுபடியும் நம்ம இதே எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மொதல் எஃபெக்ட் மட்டும் தான் நம்ம நிறைய இமேஜஸ்க்கு ஆட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கடுத்து மீதி இருக்க இமேஜுக்கெல்லாம் நம்ம அடுத்து இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போவே ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே நம்ம பாதி மேக் பண்ணி முடிச்சாச்சு. இதில் மீதி இருக்க இந்த 3 இமேஜ் மட்டும் தான். ஸோ இந்த 3 இமேஜ் மட்டும் நம்ம அடுத்து இருக்க எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரி அந்த சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இதில் இன்னும் நமக்கு மீதி இருக்கிறது என்ன இந்த லாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த ஒரே ஒரு எஃபெக்ட் இந்த எஃபெக்ட்டை நம்ம எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணாமல் அந்த லேயரோட தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜ் டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் அந்த 4 இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்னன்னா இனி நமக்கு இதில் மீது இருக்குது என்ன அந்த 3 சின்ன இமேஜ் தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வரிசை அப்படியே மூவ் பண்ணிட்டு அந்த 3 சின்ன இமேஜ் இருக்குது பதிலாக அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு வந்துருங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது அந்த 3 சின்ன இமேஜ். ஸோ இந்த 3 இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இல்லை லாஸ்ட் இருக்க அந்த பேஸ்ட் ஸ்டைல் இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2 மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு எஃபெக்ட் மட்டும் ஆட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்து 2வது இருக்க இமேஜ் ஸோ இமேஜை ஃபஸ்ட்டு டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைல் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து அடுத்து இருக்க இமேஜ்லையும் கரெக்டாக வந்து டூப்ளிகேட் டச் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து நம்ம எல்லா இமேஜுக்கும் எல்லா எஃபெக்ட்டையும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.